24 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. இதே கேள்வி நான் தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் நடிகர் விஜய் அவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 24 கஸ்டோடியல் டெத் ஆயிருக்கு நீங்க சொல்றீங்க. 23 டெத் நடந்த வரைக்கும் நீங்க எங்க போயிருந்தீங்க? எங்க போய் தூங்கிட்டு இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் டெத்ல சொல்லிருக்கலாம், இல்ல 10வது டெத்ல சொல்லிருக்கலாம், இல்ல 20வது டெத்ல சொல்லிருக்கலாம். 23 டெத் வரைக்கும் தூங்கிட்டு தானே இருந்தீங்க. இப்ப 24 டெத்ல வந்துட்டு விஜய் அவர்கள் ஏன் வந்துட்டு இப்ப அரசியல கையில எடுக்கிறார்? ப்ரோ என்ன சொல்றாரு அப்படின்னா 23 லாக்அப் டெத் நடக்கும்போது மூடி தானே இருந்தீங்க, 24வது லாக்அப் டெத்துக்கு மட்டும் ஏன் பொங்குறீங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்ல இந்த அஜித்குமார் மரணத்துக்காக தமிழ்நாடு மக்கள் யார் யாரெல்லாம் நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ, ஜஸ்டிபிகேஷன் வேணும்னு சொல்லி கேட்டாங்களோ அவருக்கெல்லாம் ப்ரோ சொல்ற பதில் என்ன அப்படின்னா 23 லாக்அப் டெத் நடக்கும்போது மூடி தானே இருந்தீங்க, 24வது லாக்அப் டெத் நடக்கும்போது மூடி இருங்க அப்படின்னு சொல்லி ப்ரோ சொல்றாரு. ப்ரோ 23 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு சொல்லி எப்படி தெரிய வந்தது அப்படின்னா 24வது லாக்அப் டெத் அஜித்குமார காவலாளிகள் போட்டு அடிக்கிற உதைக்கிற கொடூரமான காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப வைரலா பேசப்பட்டது, ரொம்ப பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டென்ஷன் ஒன்று கிரியேட் ஆச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் தெரிய வந்தது 24வது லாக்அப் டெத். 23 லாக்அப் டெத் நடந்தது இல்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மீடியால வந்துதா இல்ல சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆச்சா? லாக்அப் டெத் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கே தெரியாது. 24வது லாக்அப் டெத்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க இருக்கா இல்ல மனசாட்சியோட? சரி ஓகே. முதலமைச்சர் அவர்கள் தானா முன் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு டைரக்டா கால் பண்ணி மன்னிச்சிருக்குமா சாரி, இந்த சம்பவத்துக்கு ரொம்பவே வருந்தி பேசினாரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர் அவர்களும் பேசலாம். இதுக்கு இவர் கேட்டார்ல, இப்ப எங்க தளபதியை பார்த்து கேட்டாரு, ஒரு லாக்அப் டெத் 10 லாக்அப் டெத் 20வது லாக்அப் டெத்ல நீங்க ஏன் கேட்கல, இதுக்கு மட்டும் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. 23 லாக்அப் டெத் ஆச்சு. அப்ப உங்க முதலமைச்சர் நான் தூங்கிட்டு இருந்தாரா? ஏன் 1வது லாக்அப் டெத்ல மன்னிப்பு கேட்கல, 10வது லாக்அப் டெத்ல மன்னிப்பு கேட்கல, 20வது லாக்அப் டெத்ல மன்னிப்பு கேட்கல, ஏன் 24வது லாக்அப் டெத்ல மட்டும் மன்னிப்பு கேட்டாரு? எல்லாருக்கும் தெரிய வந்தது நாறுது ஆளுங்கட்சியோட செய்கை வந்து பாத்தீங்கன்னா சரியில்லைன்னு சொல்லி மக்கள்லாம் காரி துப்புனாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. பார்ட் 2 லோடிங். சிறந்தப்ப கூட